ஹாய் கைஸ். நான் உங்க சித்தார்த் டீம்லேருந்து இன்னைக்கு வந்து நான் பேசுறது ரம்யா. ஸோ என்னோட ரிவ்யூ பிடிக்கும்னு உங்களுக்கு நம்புறேன். ஸோ வாங்க சிறகடிக்க கேசரி ரிவ்யூ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீனே வந்து நேத்தினோட கன்டினியூஷன் தான். வித்யாவும், மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து வித்யா தான் கேட்குறாங்க. இது மாரி எனக்கு க்ரிஷோட அம்மா நம்பர் தாங்க. அவங்க வந்து எப்படி என்னுடைய புருஷன வந்து இது மாரி ரவுடிங்கிற மாரி சொல்லலாம். நான் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வித்யா வந்து இருந்துட்டு கண்டிப்பா நான் வந்து மகேஷ்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவங்க குடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் குடுக்குறேன் மீனா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஷார்ட் சீனா முடியுது. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, வித்யா வந்து மகேஸ்வரிக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க. அவங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துரணும் அப்படின்ட்டு. உடனே மகேஷே சொல்றாங்க, இந்த எனக்கு ரோஹியும் இவளும் தெரியும். பட் இந்த டைம்லயே வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம். கண்டிப்பா நான் மேரேஜுக்கு வரேங்கிறாங்க. அந்த சைடு பார்த்தா ரோகிணி வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கும்போது வந்து ரோகிணி சொல்றாங்க லைக் "என்னடி வித்யா இல்ல எனக்குள்ள பத்திரிக்கை எப்ப வைப்ப? நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வேற எனக்குலாம் வைக்கவே இல்லன்னு." "ஏய் உனக்கு இன்னும் வச்சதா வரலையாடி? வீட்டுக்கு வரலாம்னு நெனச்சேன். ஆனா உங்க மாமியார பார்த்தா தான் பயமா இருக்கு. அதனால தான் வரல. கண்டிப்பா நீயும் வந்து ரெடியா போன்னு." ரோகிணி கண்டிப்பா சொல்றாங்க, "நான் கண்டிப்பா காலைலயே வந்துடுறேன்" அப்படிங்கிறாங்க. அப்ப வித்யா சொல்றாங்க, "நாங்க வந்து கோயில்ல இருந்து நானும் முருகனும் இது மாரி வந்து மீனா முற்றுகையில தான் நாங்க ஃபர்ஸ்ட் பத்திரிக்கைய வந்து வச்சு அவங்கள வந்து வரவேத்தோம்" அப்படின்னாங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, "ஏன்டி நாங்களும் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கோம். நாங்கலாம் முக்கியம் இல்லையா? அவங்க தான் உனக்கு முக்கியமா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லடி அவங்களோட தான் எங்க லவ் சக்சஸ் ஆச்சு. அதனால தான் நாங்க வந்து பண்ணோம்" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து வந்து வித்யா சொல்றாங்க, "ரோஹிணி இன்னொரு விஷயம். இது மாரி மீனா வந்து கிரிஷோட அம்மா நம்பர் கேட்குறாங்க. உன் நம்பர குடுக்கவா?" அப்படிங்கும்போது, "என்னடி இப்படி கேட்குற? அ என்ன மாத்தி விட தான் உனக்கு வேலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடி அவங்கள எனக்கு ஏமாத்த மனசு வரல. நீ இப்ப எவ்வளோ நாள் தான் நீ மறப்ப?" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, "அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எதுவும் நீ வாவடிச்சு சும்மா இரு. அவங்க கேட்டாங்க அப்புட்னா இந்த மாரி வந்து மகேஸ்வரி அ குடுக்கல அப்படின்னு சொல்லிரு. ஏதாவது சொல்லி சமாளி" அப்படிங்கிறாங்க. உடனே வித்யாவும் வந்து, "எனக்கு பொய் சொல்ல இஷ்டம் இல்ல. பட் வேற வழி இல்ல. உன்ன காப்பாத்தணும்னா இத பண்ணி தான் ஆகணும். நான் அப்படியே சொல்றேன்" அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாரி இந்த சீன் போயிட்டுருக்கு. மீனாவும் மொத்தம் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க அப்டின்னா, அவங்களுடைய அந்த மாடியில ரூம் அந்த காச எடுத்துட்டு உண்டியல வச்சு சும்மா விளையாடிட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போ வந்து மீனா சொல்றாங்க, "இதே மாரி நம்ம நெறையாவே எர்ன் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும். எனக்கு வந்து மாசத்துக்கு ஒரு 3 டெக்கரேஷன் ஆர்டர் வந்தாலே போதும். நல்லாவே நமக்கு கையில காசு நிக்கும்." அது மட்டும் இல்லாம அவங்க அம்மா வந்து கோயில் வெளில கடை வச்சிருக்காங்க இல்லையா? மீனா அம்மா. ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம விளம்பரம் நெறையா பண்ணும்போது, நமக்கு நெறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி நல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க மீனாவும் மொத்தமும். ரோஹிணி வந்து இத இதுன்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு கொஞ்சம் அவங்க வந்து கொஞ்சம் பொறாமையா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு திங்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நேரத்துல வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, மனோஜ் வந்து அ ரோஹிணி கிட்ட வராரு. வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, "என் ஃப்ரெண்டுக்கு இது மாரி ஒரு மேரேஜ் பிளான் இருக்கு. ஸோ அவருக்கு வந்து மேக்கப் விஷயமும், அதே மாரி டெக்கரேஷனும் வந்து நான் என்ட்ட குடுத்துருக்காரு. மேக்கப் வந்து நீ பார்த்துக்கோ ரோஹிணி. டெக்கரேஷன் நம்ம மீனா குடுக்கலாமா?" அப்படின்னு மனோஜ் ரோஹிணிட்ட கேட்கறாரு. இதுக்கு ரோஹிணி வந்து நல்ல வேளை நீ மீனாட்ட இத சொல்லல. நம்ம மீனாக்குலாம் குடுக்க வேணாம். நம்ம வேற யாருக்காவது குடுப்போம். நான் அத பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா, முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆ இது அந்த யோகா கிளாஸ் தமிழ் விஜய் அம்மா இருக்காங்களே, அவங்களோட யோகா கிளாஸ் சீன் தான் போயிட்டுருக்கு. ஸோ, அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்புட்ன்னா, இவரு சிவன், பார்வதி அந்த சீன் வந்து நல்லாவே காமெடியா இருக்கு சீரிஸ்ல. ஸோ, சிவன் வராரு. சிவன் வந்துட்டு வந்து இது மாரி பார்வதிட்ட வந்து ஐ மீன் தண்ணி குடிக்கிற மாரி பார்வதி கிச்சனுக்கு போறாரு. போயிட்டு இது மாரி "பார்வதி தான் என்னுடைய நம்பர். எங்க நம்பருக்கு நீங்க மிஸ்டு கால் குடுங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சிவன் பாட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் விஜயா வந்து சிவனையும் வந்து பார்வதியும் வந்து வார்னிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் யோகா நடந்துட்டுருக்கு. டக்குனு சிவனுக்கு வந்து ஒரு கால் வருது. பார்வதிக்கு இருந்து தான். ஸோ வரும்போது வந்து சிவன் வந்து வெளில போய் பேசிட்டு இருக்காரு. பார்வதி அவங்க கிச்சன்ல ஃபோன்ல பேசிட்டு இருக்காங்க. சிவன் அவர் வெளில வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்காரு. இத பார்த்த விஜயா வந்து சம்திங் ராங் லைக் 2 பேரும் சேர்ந்தா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களோ அப்படி சந்தேகப்படுறாங்க. அவங்க பாட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட கதைகள ஷேர் பண்றாங்க. அ அப்படிங்கும்போது சிவன் வந்து உடனே விஜயா பார்க்குறத பார்த்துட்டு, "சரி ஓகே பார்வதி நம்மள தான் சந்தேகப்படுறாங்க விஜயா. ஸோ நான் என்ன பண்றேன், நீ ஃபர்ஸ்ட்டு ஃபோன கட் பண்ணிரு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணிட்டு சந்தேகம் வராது அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அதே மாரி பார்வதியும் ஃபோன கட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சிவனும் அதுக்கப்புறம் வந்து ஃபோன கட் பண்ணிட்டு வந்து அந்த யோகா இது போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க சிந்தாமணி இருக்காங்க இல்லையா? மீனாவோட காம்படிட்டர். அவங்க வர்றாங்க யோகா கிளாஸ்க்கு. அவங்க வந்துட்டு வந்து அ அ எல்லாரும் யோகா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து வராங்க. ரோஹிணி வந்துட்டு அந்த பார்வதி அம்மா வீட்டுக்கு வரும்போது விஜயா பார்க்குறாங்க. "ஏன் இவ இங்க வரான்னு?" சொல்லிட்டு போயிறேன். "ஏன் நீ ஏன் இங்க வந்த?" அப்படின்னு கேட்குறாங்க. பிறகு ரோஹிணி சொல்றாங்க, "இல்ல ஆன்டி மகேஷ் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. அது வந்து டெக்கரேஷன் ஆர்டர் வந்து மீனா குடுத்தா நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் சிந்தாமணி குழுக்கு வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே. ஏதோ பண்ணி தொலைன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி வராங்க.
சிந்தாமணி, ரோஹிணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோஹிணி சொல்றாங்க, "இது ஒரு பெரிய ஆர்டர் ஆன்டி. நீங்க 10 ஆர்டர்ல 10 ஆர்டர் வர சம்பளத்த நீங்க இதிலேயே சம்பாதிச்சிடலாம்" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் "என்னால இந்த ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்" அப்படின்னு ரோஹிணி சிந்தாமணிட்ட சொல்றாங்க. சிந்தாமணி என்ன நான் பண்ணணுங்கும்போது, "நீங்க எப்படியாவது வந்து மீனா அம்மா கடை வச்சிருக்காங்க இல்லையா? கோயில் வாசல்ல அந்த கடைய நீங்க எப்படியாவது காலி பண்ண செய்யணும்" அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து சிந்தாமணி ரொம்ப ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. ரைஸ் லைக் இந்த விஷயம் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் கண்டிப்பா மறக்காம பண்ணிடுங்க. ஸோ வந்து நாளைக்கு என்ன நடக்கும்னு ஐ திங்க் மேபி சிந்தாமணி வந்து மீனா அம்மா கடைய அ க்ளோஸ் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ காய்ஸ் இதோட இந்த ரிவ்யூ முடியுது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ பார்த்ததற்கு. நன்றி. நாளை உங்களை சந்திக்கும் வரை இது உங்கள் ரம்யா. சித்தார்த்தின்.